டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2016 கேட்ட கொஸ்டின் பாருங்க. A/B = 6:7 எனவும் B/C = 8:9 எனவும் இருப்பின் A/C இன் மதிப்பு காண்க. ABCயோட வேல்யூ மாறி மாறி கொடுத்துருக்காங்க. வேறு ABயோட வேல்யூ 6, 7ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து BCயோட வேல்யூ 8, 9ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே Bயோட வேல்யூ காமனாக இருக்குது, ஆனால் ரெண்டு ஈக்குவலாக இல்லை. இதுக்கு காமன் ஃபேக்டர் இருக்கா, எல்சிஎம் எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் எடுக்க முடியாது. இது ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் கிடையாது. அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்மேட் அப்படியே 8ஆல பெருக்குங்க, கீழே இருக்க ஃபார்மேட் அப்படியே 7ஆல பெருக்குங்க. ஸோ இந்த ஃபார்மேட் அப்படியே என்ன பண்ணுங்க, 8ஆல பெருக்குங்க. இது 8ஆல பெருக்குன்னா 6 8 48, 8 7 56. ஓகேங்களா. இந்த ஃபார்மேட் எதால பெருக்க போறீங்க, 7ஆல. இதை 7ஆல பெருக்குன்னா 8 7 56. இது அப்படியே 7ஆல பெருக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 63. நமக்கு எதோட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏசியோட வேல்யூ தான் ஈஸ்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூவையும் சியோட வேல்யூ மட்டும் எடுங்க. ஸோ ஏயோட வேல்யூ 48, சியோட வேல்யூ 63. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது பாருங்க, A/C 48:63 கிடைக்குது. இதில் எதால அடிக்கலாம் அப்படின்னா 3ஆல அடிக்கலாம். ஓகேங்களா. இதை 3ஆல அடிச்சிங்க அப்படின்னா 1 3 3, பாக்கி என்ன கிடைக்கும் 1, 6 3 18, இது 3 6, 1 3 3. ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 16:21 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகே. 25 எண்களின் சராசரி 78.4 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 96 என்ற எண் தவறுதலாக 69 என பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி எது? ஓகேங்களா. 25 எண்களோட சராசரி, என்னோட வேல்யூ 25, அதோட சராசரி 78.4 கொடுத்துட்டாங்க. இந்த 25 நம்பர்ல ஒரு நம்பர் 96ங்கிற நம்பரை 69 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தப்பா பயன்படுத்திட்டாங்க. அப்ப சரியான சராசரி என்ன கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும் இல்லையா. சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த உண்மையான சராசரி இருக்கு இல்லையா. ஸோ உண்மையான சராசரி பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது இங்கே இதை விட இது ஜாஸ்தியா இது கம்மியான்னு பார்க்கணும். அந்த அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதிகமான மதிப்பெண், ஸோ அதிகமான வேல்யூ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைச்சு போட்டிருக்காங்க. ஸோ பிளஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் 96ல் 69 போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 27/n. ஓகேங்களா. உண்மையான சராசரி ஸோ 78.4 பிளஸ் எவ்வளவு, பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது இதை விட இது ஜாஸ்தியா இது கம்மியான்னு பார்க்கணும். ஓகேங்களா. இந்த நம்பர் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, 96ங்கிறது அதிகமான நம்பரை நம்ம குறைவா போட்டதுனால இங்கே பிளஸ் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுங்க, இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அதை என்னால் வகுத்து கூட்டுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, 27 25ஆல வகுத்தீங்க அப்படின்னா என்ன இது 1.08 கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னு கிடைக்கும் அப்படின்னா 79.48 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தொடரில் அடுத்து வரும் ஆங்கில எழுத்து என்ன? பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இ. பிக்கு அடுத்து 2 லெட்டர் விட்டு இ இருக்கு. இக்கு அப்புறம் 3 லெட்டர் விட்டு ஐ இருக்கு. அதுக்கப்புறம் 4 லெட்டர் விட்டு என் இருக்கு. அடுத்து 1 2 3 4 5 லெட்டர் விட்டு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா டி இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா டி. ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 500ல் 78% எனில் எக்ஸின் மதிப்பு. ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784க்கு ஆன்சர் எவ்வளவு 28. 28 × 28 784. ஓகேங்களா. அப்போ ஸ்கொயர் ரூட்டை விட்டு 784 எடுத்தால் 28 பிளஸ் எக்ஸ் 500ல் 78% அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 500 × 78% அப்படிங்கிறத 78/100 எழுதலாம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணிடுங்க. 78 × 5 போட்டிங்க அப்படின்னா 390. ஓகேங்களா. ஸோ பிளஸ் 28 இருக்குங்கிறது என்ன ஆகும், மைனஸ் 28 ஆகும். 390ல் 28 போயிடுச்சு அப்படி 62, 362 ஆன்சர் சி அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா. 43, 91 மற்றும் 183 ஆகிய எண்களை வகுக்கும் போது ஒரே மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண். ஓகேங்களா. இந்த 3 நம்பரையும் ஒரு நம்பரால் வகுக்கும் போது மீதி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கணும். ஆன்சர்லேருந்து கொஸ்டினுக்கு போங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 4ஆல் ஒவ்வொரு நம்பரை வகுத்து பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் கிடைக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதை 4ஆல் வகுக்கிறோம். இந்த வேல்யூவை 4ஆல் வகுக்கும் போது 40 பாக்கி எவ்வளவு அப்படின்னா மீதி 3. ஓகேங்களா. இதை 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 22 3 88 கிடைக்கும். ஸோ மீதி என்ன கிடைக்குது அப்படின்னா 3. ஓகேங்களா. அதே மாதிரி இதை 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 1 4 16 கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 2 5 20 பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 3. ஓகேங்களா. அப்போ எல்லாத்துலேயுமே மீதி 3 தரக்கூடிய வகுத்தி எது அப்படின்னா 4. ஓகேங்களா. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 4. தொடரின் விடுபட்ட எழுத்துக்கள் யாவை? தொடரில் விடுபட்ட எழுத்துக்கள் யாவை? ஓகேங்களா. AZ GT MN என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மாதிரி தான்.
ஓகேங்களா. இதில் ஏலேருந்து ஒரு 5 வேல்யூ விட்டு 6வது வேல்யூவாக ஜி. ஓகேங்களா. இந்த வேல்யூ பாருங்க ஏஜிஎம். ஓகேங்களா. ஏஜிஎம் எப்படி போகுது அப்படின்னா ஏலேருந்து ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து ஒரு 5 நம்பர் விட்டு ஜி, அடுத்து ஒரு 5 நம்பர் விட்டு என்ன கிடக்கு அப்படின்னா எம். ஓகேங்களா. அடுத்து 5 நம்பர் விட்டு 1 2 3 4 5 நம்பர் விட்டு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா எஸ். அடுத்து செக் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 வேல்யூ விட்டு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா ஒய். ஆன்சர் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த இசட்லேருந்து பேக்வேர்ட் சைட்லேருந்து 5 வேல்யூ. ஓகேங்களா. இப்போ இசட் இருக்கு, இசட்லேருந்து 5 வேல்யூ பாருங்க 1 2 3 4 5 வேல்யூ விட்டு என்ன இருக்கு அப்படின்னா டி இருக்குங்களா. அடுத்து என்ன இருக்கு என் இருக்கா பாருங்க 1 2 3 4 5 வேல்யூ விட்டு என்ன இருக்கு அப்படின்னா என். 1 2 3 4 5 வேல்யூ விட்டு என்ன இருக்கு அப்படின்னா ஹச். ஓகேங்களா. அப்போ இதோட வேல்யூ என்னது அப்படின்னா எஸ்ஹெச் அப்படிங்கிறது இதோட ஆன்சர் பி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. முரளியின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது முரளியின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது. முரளி மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயதினை காண்க. ஓகேங்களா. முரளி அவங்களோட தந்தை. ஓகேங்களா. முரளியோட தற்போதைய வயது இப்ப அவரோட வயது தந்தையின் வயதில் பாதி. ஓகேங்களா. ஸோ அப்போ தந்தை வயதோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முரளியோட வயசு அதுல பாதி x/2. 10 வருடங்களுக்கு முன்பு, முன்புங்கிறப்ப 10 வருடங்கள். ஸோ x-2 -10 x/2 -10 10 வருடங்களுக்கு முன்பு. அப்போ x/2 -10 x -10. ஓகேங்களா. எப்படி இருந்துச்சு முரளியின் வயதை போல் 3 மடங்கு. இவரோட வயசு 1 இருந்துச்சு அப்படின்னா அவங்க தந்தையோட வயசு என்னவா இருந்துச்சு 3 இருந்துச்சு. மடங்குங்கிற வந்துச்சுனால என்ன வந்துடும் அப்படின்னா ஈஸ்ட் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதை இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் சரி x-20 ஈஸ்ட் x-10 = 1/3. இதை ஈஸ்ட்லேருந்து என்ன பண்ணுவோம் எப்பயும் போல காமனாக டிவைட் எழுதியாச்சு. இந்த வேல்யூ டிவைட் எழுதியாச்சு. ஓகேங்களா. இந்த வேல்யூ எங்கே வந்து சேர்ந்துடும் இந்த டிவைடட் வேல்யூட வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா. ஸோ 2 - x - 10 ஆயிரும் இந்த வேல்யூ. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுவீங்க இதை இங்கே கிராஸ் பண்ணுங்க, இந்த வேல்யூ இங்கே கிராஸ் பண்ணுங்க. இங்கே இந்த வேல்யூ போச்சு அப்படின்னா 3ஆல் பெருக்கும் போது 3x 60. இந்த வேல்யூ இங்கே போகும்போது 1ஓட என்ன பெருக்கிறோமோ இந்த வேல்யூ அப்படியே கிடைக்கும். இந்த வேல்யூ 2ஐயும் உள்ள கொண்டு போயிருங்க. ஸோ 2x - 20. ஓகேங்களா. இந்த ப்ளஸ் 2x இருக்க அந்த -2x ஆகும். ஓகேங்களா. அப்போ 3xல 2x போயிடுச்சுன்னா x -60 இருக்காங்க ப்ளஸ் 60 போகும். ஸோ 60ல் 20 போயிடுச்சுன்னா 40. அப்போ அந்த தந்தையோட வயது தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அவரோட வயது எவ்வளவு அப்படின்னா 40. முரளியோட வயது அதில் பாதின்னு கொடுத்துருந்தாங்க. 40ல் பாதி என்னது அப்படின்னா 20. ஓகேங்களா. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 20 40. அடுத்து பாருங்க 3 √3 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் என்ன? சமபக்க முக்கோணத்துக்கு குத்துயரம் கண்டுபிடிக்கிறதுக்கே ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா. பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். என்னது √3/4 a² ஃபார்முலா. இதே ஃபார்மேட்ல இது வந்து சமபக்க முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா. குத்துயரம் அப்படிங்கிறப்போ இதை யாத்து வச்சுங்க √3/2 a² பாதி a வரும் யாத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ √3/2 இந்த ஏயோட வேல்யூ தான் பக்களவு கொடுத்துருந்தாங்க. √3 × √3 என்ன கிடைக்கும் அப்படின்னா 3. ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு. 3 × 3 என்ன கிடைக்கும் அப்படின்னா 9. 3 × 3 9 கிடைக்கும். ஸோ 9 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 4.5. ஓகேங்களா. ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு முதற் குழாய்க்கு 12 மணி நேரம் ஆகிறது. அதே தொட்டியை நிரப்புவதற்கு இரண்டாம் குழாய்க்கு 6 மணி நேரம் ஆகிறது. மூன்றாம் குழாய்க்கு 4 மணி நேரம் ஆகிறது. 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தண்ணீர் தொட்டி நிரப்புவதற்கு ஆகும் நேரம் எவ்வளவு? ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க 3 குழாயும் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். என்னது ABC / AB + BC + CA அப்படிங்கிறது ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு குழாய் 12 ஏயோட வேல்யூ 12, அடுத்து பியோட வேல்யூ 6, அடுத்து மூன்றாம் குழாய் சியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4. இது ABCன்னு எடுத்துகிட்டு இந்த வேல்யூ இதில் அப்ளை பண்ணுங்க அவ்வளோதான். ஸோ ஏயோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 4/AB இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 6 என்ன கிடைக்கும் அப்படின்னா 72. அடுத்து BC இது ரெண்டையும் பெருக்குங்க 6 நாங்க 24. அடுத்து AC இது ரெண்டையும் பெருக்குனா 48. ஓகேங்களா. கீழே இருக்க வேல்யூ எல்லாத்தையும் போய் ப்ளஸ் பண்ணிக்கிங்க 144 கிடைக்கும். 12ஆல் 144 அடிச்சிங்க அப்படின்னா 12 கிடைக்கும். 6ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 2 கிடைக்கும். இந்த 2 வச்சு இந்த 4 அடிச்சிங்க அப்படின்னா 2. ஸோ 2 மணி நேரம் அப்படிங்கிறதா இதோட ஆன்சர்.
ஓகேங்களா? அடுத்து பாருங்க x² + 4y² = 4xy எனில் x:y இன் மதிப்பு காண்க. ஓகேங்களா? இதை a-b² ஃபார்மேட்ல எழுத போறோம். கவனிங்க. x² இந்த 4y² எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னா 2y². இந்த பிளஸ்ஸா இருக்க வேல்யூ இங்க வந்து என்னவாகும் அப்படின்னா மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? = 0. இப்போ பாருங்க x² அதாவது a² + b² ஃபார்மேட் கிடைச்சிருச்சு. இந்த 2ab மாடல் எழுதுறதுக்காக 2 × x × 2y = 0 எழுதியிருக்கேன். இந்த 4 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பிரித்து 2y எழுதிருக்கேன். இதை பிறகு இந்த வேல்யூ கிடைக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க a² + b² - 2ab. இப்போ a² + b² - 2abங்கிற ஃபார்மேட் எழுதிட்டு பாருங்க. அப்போ இதுதான் a, இதுதான் b. அப்போ எப்படி எழுதுவீங்க? a - b². இங்கே a யோட வேல்யூ x, b யோட வேல்யூ 2y. the whole square = 0. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா -2 ஆயிரும். 0க்கு தான் மதிப்பே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 0 ஆயிரும். இந்த ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே 0 இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் என்ன பண்ணிருங்க அப்படின்னா கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அப்போ x - 2y = 0. அப்போ x = -2y வந்து என்னவாகும் +2y ஆயிரும். இங்கே விகிதம் தான் x:y யோட வேல்யூ விகிதத்தில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ x/y மாடலில் தான் கொண்டு வரணும். அப்போ அதனால இந்த y மட்டும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா x/y = 2ன்னு கிடைக்கும். அப்போ இது கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ x:y = 2:1. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 2:1. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. 1550இல் ஒரு பகுதி 5% வட்டி வீதத்திற்கும் மற்ற பகுதி 8% வட்டி வீதத்திற்கும் தனி வட்டிக்கு கடனாக கொடுக்கப்பட்டது. 3 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த வட்டியானது 300 ரூபாய் எனில் 5 வட்டிக்கும் 8 வட்டிக்கும் விடப்பட்ட அசல்களின் விகிதம் என்ன? விகிதத்துல தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரோம். அந்த அசல் முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பாருங்க 1550 ரூபாய் அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 பங்கா பிரிச்சு ஒரு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5 வட்டிக்கு விட்டுருக்காங்க, இன்னொன்னு 8 வட்டிக்கு விட்டுருக்காங்க. ஓகேங்களா? விட்டதுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறமாக்க ரெண்டுக்கும் சேர்த்து மொத்த வட்டி 300 ரூபாய் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த அசலோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 1550 என்ன பண்ணியிருக்காங்க 2 அமௌண்ட்டாக P1 P2ன்னு பிரிச்சுக்கிறாங்க. அந்த P1 என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா P2யோட வேல்யூ 550 - x. இந்த P1ஐயும் P2ஐயும் ரெண்டையும் கூட்டினா தான் எவ்வளவு அப்படின்னா 1550. அந்த 1550 தான் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதுதான் நான் P1 P2 எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? PNR/100ங்கிற ஃபார்முலா தெரியும். இது என்ன பண்ணியிருக்காங்க 1 5 வட்டிக்கும் 1 8 வட்டிக்கும் கொடுத்துருக்கிறதுனால 2 ஃபார்மேட்டாக எழுதியிருக்கேன். மொத்தமாகவே டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 300 ரூபாய் தான். ஓகேங்களா? ஸோ P1 அந்த ஃபார்மேட்டில் 1 போட்டு எழுதியிருக்கீங்க. ஓகேங்களா? பாருங்க P1ஓட வேல்யூ எடுத்துருக்கீங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. N 2 வருஷம் ரெண்டுக்குமே என்னது அப்படின்னா என்னோட வருஷம் என்னது அப்படின்னா 3 தான். ஓகேங்களா? அப்போ N1ஓட வேல்யூவும் இங்கே 2 போட்டுக்கலாமா? சாரி. ஓகேங்களா? P1ஓட வேல்யூ எக்ஸ் எடுத்துக்கோங்க. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3 வருஷம். அடுத்து R1 ஃபர்ஸ்ட் ஒன்று அமௌண்ட் இருக்குல்லையே அது எவ்வளவு கொடுத்துருந்தாங்க 5 வட்டிக்கு கொடுத்துருந்தாங்க. டிவைடட் 100. அதே மாதிரி ஃபார்மேட் தான். 2ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1550 - x இன்டூ என்னோட வேல்யூ ரெண்டுக்குமே ஒரே வருஷம் தான். ஸோ 3. அடுத்து R2 இங்கே என்ன பண்ணியிருந்தாங்க 8% வட்டி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இது அதே ஃபார்மேட் தான். இங்கே 5 வட்டி இங்கே 8 வட்டி. இங்கே P-யோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே P2ஓட வேல்யூ 1550 - x. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 3 15x. ஓகேங்களா? 8 3 24 இன்ட்டு இந்த வேல்யூ. இங்கே ரெண்டுமே டிவைடர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட்டியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த சைடு போயிடும். ஸோ இது என்ன ஆயிரும் அப்படின்னா 30,000 ஆயிரும். ஓகேங்களா? இந்த 24 உள்ள விட்டு பெருக்குனீங்க அப்படின்னா 37,200. 24 இன்ட்டு 1550 போட்டிங்க அப்படின்னா 37,200 கிடைக்குது. இந்த 24ல் இந்த எக்ஸை பெருக்குனீங்க அப்படின்னா -24x = 30,000. ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கிறனா கழிக்கிறீங்க. கழிச்சு பெரிய குறிய போட்டோம் அப்படின்னா 9x கிடைக்கும். இந்த ப்ளஸ் வேல்யூ அங்கே போனால் என்னவாகும் அப்படின்னா மைனஸ் வேல்யூ ஆகும். ஸோ 30,000ல் 37,200 போயிடுச்சு அப்படின்னா 7,200. ஸோ இந்த மைனஸ்க்கு மைனஸை கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? இந்த 9ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 9 8 72. இந்த 2 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 800. அப்போ P1ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா P1 அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ P1ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 800. P2ஓட வேல்யூ 1550ல் எக்ஸை கழிக்கணும். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 800. அப்போ 1550 800 போயிடுச்சு அப்படின்னா 750. ஈஸ்டில் விகிதத்தில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ P1 ஈஸ்ட் P2ஓட வேல்யூ 800 ஈஸ்ட் 750. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டையுமே 5ஆல் அடிச்சு கொடுங்க. இதெல்லாம் 5ஆல் அடிச்சு கொடுத்தா 16. இது 5ஆல் எடுத்து கொடுத்தா 15. ஸோ 16 ஈஸ்ட் 15 அப்படிங்கிறது இதோட ஆன்சர்.
ஓகேங்களா? ரூபாய் 800 என்ற தொகையானது 3 வருடங்களில் தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 920 என்றாகிறது. தனிவட்டி வீதம் ஒரு 3% அதிகரித்திருந்தால் ரூபாய் 800க்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 800 ரூபாய் அப்படிங்கிறத 3 வருஷத்துக்கு ஏதோ ஒரு தனிவட்டி வீதத்தில் விட்டுருக்காங்க. அது என்னவா இருந்திருக்கு அப்படின்னா 920 ஆயிருந்திருக்கு. இன்னொரு 3% எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த 800 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது அந்த 920 ரூபா ஆயிடுச்சு, அந்த அமௌண்ட் 800 ரூபாங்கிற அமௌண்ட் 920 ஆயிடுச்சு இல்லையா? அப்போ எவ்வளோ வட்டி வீதத்தில் கொடுத்துருந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வட்டி வீதத்தோட இந்த 3% அதிகரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த தொகையை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த விட்டுருந்தாங்கன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பியோட வேல்யூ 800, என்னோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ ஃபர்ஸ்ட் விடும்போது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஐயோட வேல்யூ இந்த 920 டோட்டல் அமௌண்ட்ல என்ன பண்ணிருங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை கழிச்சிருங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சிட்டீங்க அப்படின்னா 120. பிஎன்ஆர் பை 100ங்கிறது ஃபார்முலா. ஸோ பியோட வேல்யூ 800, பியோட வேல்யூ 800, என்னோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறேன். டிவைடட் 100 = 120. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 8 3 இந்த சைடு பெருக்கல் இருக்குது, சரி வந்தா வகுத்தல வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த 3ஆல இந்த வேல்யூ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 12 0. ஓகேங்களா? இந்த 8ஆல இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 8 40. ஸோ எவ்வளவு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 5%. இப்போ புதிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா இந்த 5% என்ன பண்ணுவோம் 3% அதிகரித்தால் கிடைக்கக்கூடிய தொகை தான் இருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா 5% + 3% போட்டிங்க அப்படின்னா 8%. அதே தனி வட்டியில் என்ன பண்ணுங்க அப்படின்னா 800 ரூபாய்க்கு 3 ஆண்டுக்கு 8%. அந்த 5% என்ன பண்ணிடுங்க அப்படின்னா 8% மாற்றிக்கோங்க. டிவைடட் 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 8 8 64, 64 × 3 போட்டிங்க அப்படின்னா 192 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் அமௌண்ட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் வட்டி. அப்போ 800 ரூபா + 192 ரூபா போட்டிங்க அப்படின்னா 992 ரூபா. ஓகேங்களா? ஒரு ஆண்டிற்கு எந்த வட்டி வீதம் மூலம் 1200 2 வருடங்களில் ரூபாய் 1348 ரூபாய் 32 காசு ஆயிருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஆண்டு இருக்கு. இந்த ஒரு ஆண்டு டபக்குன்னு எடுத்துடாதீங்க. எக்ஸ் என்னோட வேல்யூ 1ன்னு எடுத்துடாதீங்க. ஓகேங்களா? ஒரு ஆண்டுக்கு வட்டி வீதம் எவ்வளோ வட்டி வீதம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கவனிங்க. ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1200, பியோட வேல்யூ 1200பா. ஓகேங்களா? எத்தனை வருடம் அப்படின்னா என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதோட டோட்டல் அமௌண்ட் அதாவது ஏயோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1348 ரூபாய் 32 காசுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா சாதாரணமாக ஃபார்முலா P × 1 + R/100 தி ஹோல் பவர் n = A அப்படிங்கிறதா ஃபார்முலா. ஆனால் என்ன பண்ணிடுங்க இந்த ஃபார்மேட்டை இந்த கிராஸ் பண்ணிங்கன்னா 100 + 6 / 100ன்னு வரும். அந்த 100 + 6 எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பாருங்க 100 + R = Xன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா R = X - 100ன்னு போட்டு கிடைக்க வேல்யூ என்ன கிடைக்குதோ அதுலேருந்து 100 கழிச்சு ஆன்சர் போட்டுக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ எடுக்கும்போது இந்த ஃபார்மேட் அதாவது வட்டி கேட்டிருந்தாங்க, வட்டி வீதம் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே எடுக்கும்போது இந்த ஃபார்மேட்டை எடுத்துருங்க ஃபார்மேட்டில். ஓகேங்களா? அந்த 1 + R/100க்கு பதிலாக என்ன எடுத்துங்க X/100 தி ஹோல் பவர் n எடுத்துக்கோங்க. கிடைக்கிற வேல்யூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுலேருந்து 100 கழிச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தான் எடுக்க போறீங்களா P × X/100 தி ஹோல் பவர் = A அப்படின்னு எடுத்துக்க போறீங்க. பியோட வேல்யூ 1200, X/100 தி ஹோல் ஸ்கொயர் இங்கே என்னோட வேல்யூ 2, இங்கே டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1348.32 காசு. ஓகேங்களா? இங்கே X ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை டபுள் டைம் எழுதியாச்சு. இந்த 100க்கு இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் ஆகிடும். அப்போ X × X ஸ்கொயர் கிடைக்கும். இந்த வேல்யூ என்ன பண்ணி இந்த வேல்யூ 100ஆல் பெருக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த 2 ஸ்தான் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்களே 100ஆல் பெருக்கும் போது இது ஹோல் வேல்யூ ஆயிரும். இந்த சைடு பெருக்கல் இருக்க 12, இந்த சைடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வகுத்தல்ல வரும். இந்த டோட்டல் வேல்யூ என்ன பண்ணுங்க அப்படின்னா 12ஆல் வகுங்க. வகுத்த என்ன கிடைக்குது அப்படின்னா 11236 கிடைக்குது. ஓகேயா? லாஸ்ட் வேல்யூ 36 கிடைக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா 6 6ஆக பிரிக்கலாம். ஸோ 106 × 106 போட்டிங்க அப்படின்னா இந்த 11236 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கிது. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 106. ஆல்ரெடி சொன்னது தான். இந்த 100 + 6 தான் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம் இல்லையா? அப்போ யாரோட வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அந்த எக்ஸோட வேல்யூலேருந்து ஒரு 100 கழிச்சிருங்க. ஆரோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் 100 அதுக்கு போனால் ஆகும் -100 ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க 106லேருந்து 100 போயிடுச்சு அப்படின்னா ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6%. ஸோ இங்கே ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6%. ஓகேங்களா?
7 பேர் ஒரு வேலையை தினம் 9 மணி நேரம் வேலை செய்து 30 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 10 பேர் தினம் 7 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகேங்களா, இது வந்து டைம் அண்ட் ஒர்க் அந்த ஃபார்மேட்ல அப்படியே பண்ண வேண்டியதான். இங்க பாருங்க, ஒரு வேலை மட்டும் தான் என்ன வரும் அப்படின்னா கீழே வரும். அதாவது பி வேலை பர்சன் வந்திருக்காங்க, அடுத்து தினம் டே வந்திருக்கு, அடுத்து 9 மணி நேரம் டைமிங் வந்திருக்கு. ஓகேங்களா, ஒர்க் வந்திருக்கு, ஆனால் ஒரு வேலை அப்படிங்கிறப்போ W கீழே வந்துடும். ஓகேங்களா, ஈக்குவல் டு இதே ஃபார்மேட் இங்கிட்டு வரும், இன்ட்டு டி ஈக்குவல் டு டபிள்யூன்னு வரும். இதே ஃபார்மேட்டை ரெண்டு சைடு எழுதுற மாதிரி வரும். டபிள்யூ வந்து ஒரு வேலை அப்படிங்கிறப்போ அந்த டபிள்யூ வராது. ஸோ இன்ட்டுல மட்டும் இந்த வேல்யூ எழுதுனா போதும். ஓகேங்களா, ஸோ 7 இன்ட்டு அடுத்த இந்த 9 இன்ட்டு 30. ஓகேங்களா, ஈக்குவல் டு 10 பேர். ஸோ 10 இன்ட்டு எத்தனை மணி நேரம்? 7 மணி நேரம் இன்ட்டு நாட்கள் தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ டீயை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த 10ஆல் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3. ஓகேங்களா, அடுத்து இந்த 7க்கு இந்த 7 அடிச்சு கொடுத்துடலாம். ஸோ 9 3 27 27 நாட்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஓகேங்களா, இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா டி. ஓகேங்களா, 5 + 3 = 34 மற்றும் 6 + 2 = 40 என தரப்பட்டால் 7 + 1 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இங்க 5 + 3 34. அப்ப எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. 5 ஸ்கொயர் பண்ணா 25, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 25 + 9 34. அப்ப இந்த ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க? இதை ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து கொடுத்துருக்காங்க 6 + 2 = 40 கொடுத்துருக்காங்க. 6 ஸ்கொயர் பண்ணா 36, 2 ஸ்கொயர் பண்ணா 4, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 40. அப்போ இந்த ஃபார்மேட் எப்படி கொடுத்துருப்பாங்க? 2 ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ 7 ஸ்கொயர் பண்ணா 49, 1 ஸ்கொயர் பண்ணா 1. ஸோ 49 + 1 6 மணிகள் முதலில் ஒன்றாக அடிக்கும். பின்னர் அவை ஒவ்வொன்றும் 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளி விட்டு அடிக்கும் என்றால் 30 நிமிடத்தில் எத்தனை முறை 6 மணிகள் ஒன்றாக சேர்த்து ஒலித்திருக்கும்? ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பாருங்க. 6 மணிகள் ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வினாடி கொடுத்துருக்காங்க. அந்த இடைவெளி விட்டு என்னவாகும் அப்படின்னா அடிக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 6 மணிகள் முதலில் ஒன்றாக அடிக்கும். 6 மணி முதல்ல ஒன்றா அடிச்சிருச்சு. ஓகேங்களா, அப்புறம் ஒரு 30 நிமிடத்துல எத்தனை முறை ஒன்றா அடிக்கும்னு கேட்டிருக்காங்க இந்த 6 மணிகளும். ஓகேங்களா, அப்ப 2, 4, 6, 8, 10, 12க்கு அப்படியே என்ன கண்டுபிடிப்பீங்க? எல்சிஎம். எல்சிஎம் அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்கும் காமனா இருந்தாலும் போடணும், ஏதாவது 2க்கு காமனா இருந்தாலும் போட்டுக்கிட்டே வரணும். ஓகேங்களா, ஸோ இப்போ 2க்கு போட்டீங்க அப்படின்னா 2, இந்த 2க்கு போட்டீங்கன்னா 1, 2, இதுக்கு போட்டீங்கன்னா 3, இதுக்கு போட 4, இதுக்கு 5, இதுக்கு 6. எல்சிஎம் அப்படிங்கிற 2 வேல்யூக்கு காமனாக இருந்தால் கூட போடணும். திரும்பவும் 2 போடலாம். எதுக்கு? இந்த 2, 4, 6க்கு மட்டும் போடலாம். போடுங்க. போட 1 ஏதாவது போட முடியாது, அந்த வேல்யூ அப்படியே வரும். அப்போ 3, இதுக்கு போட்டால் 2, இந்த 5க்கு போட முடியாது, 2ஆல் வகுக்க முடியாதுங்கிற அந்த வேல்யூ அப்படியே வரும். இங்கே என்ன கிடைக்குது? 6க்கு போட்டிங்க அப்படின்னா 3. இப்போ எதுக்காக காமன் ஃபேக்டருக்கு? அந்த 3க்கு காமன் ஃபேக்டர் இருக்கு பாருங்க. 2 இடத்துல 3 இருக்கு பாருங்க. ஸோ 3ஆல் போட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே 1 1 ஆயிரும். இந்த 2 5க்கு 3ஆல் வகுப்படாதுங்கிறதால அப்படி எழுதிக்கணும். எல்சிஎம் போட தெரியலையா? இப்போ என்ன பண்ண போறீங்க? இது எல்லாத்தையும் பெருக்குங்க. ஓகேங்களா, இந்த வேல்யூ எல்லாத்தையும் பிறகு 2 × 2 4, 4 12, 12 2 24, 24 × 5 என்ன கிடைக்கும் அப்படின்னா 20 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 30 நிமிடத்துல எத்தனை முறை ஒலிக்குன்னு அப்படிங்க இல்லையா? ஸோ 30 டிவைடட் 120. ஏன் இங்கே 60 போட்டிருக்கேன் அப்படின்னா 30 நிமிடங்கள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது வினாடி. நம்ம கொடுத்துருது என்ன கொடுத்துருந்தாங்க? வினாடியில் கொடுத்துருந்தாங்க. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா 30 × 60 டிவைடட் 120. நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளோ நிமிடத்தில் எத்தனை வாட்டி ஒழிச்சிருக்குது அப்படின்னு முடிக்கணும் அப்படின்னா 30/120 தான் போடுவோம். இங்கே 30 நிமிடத்தில் கொடுத்துருக்குதுன்னா வினாடியில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக × 60 போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ கேன்சல் பண்ணுங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? இதை என்ன பண்ணிடலாம்? 6ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2. ஓகேங்களா, இந்த 2 இதால் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 15. ஸோ இதோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 15. இங்கே ஆன்சர்லையும் 15ன்னு இருக்கும், அதை கொடுத்துடாதீங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அடிச்சிச்சு இல்லையா? அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேஷனில் சேர்ந்துக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்க. 6 மணிகள் முதலில் ஒன்றாக அடிக்கும். ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 6 மணிகள் முதலில் ஒன்றாக அடிக்கும். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க? 30 நிமிட இடைவெளியில் எத்தனை முறை அடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை +1 ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அடிச்சது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ 15 + 1 போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 16 அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A/B = 4/5 மற்றும் B/C = 15/16 எனில் C² - A² டிவைடட் C² + A² மதிப்பு கேட்டிருக்கா. ஓகேங்களா, இங்கே A/B யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4/5. இது என்ன பண்ணீங்க அப்படின்னா எப்பயும் போல ஈஸ்ட் ஃபார்மேட் எழுதுவீங்க இல்லையா? அந்த விகிதத்தை அப்படி எழுதுங்க.
ஓகேங்களா? அப்போ A/B அப்படின்னா என்ன அர்த்தம்? A/B = 4:5. இதோட வேல்யூ என்னது? A/B = 4:5. விகிதத்தில் இருந்தால் தான் டிவைட் எழுதியிருப்பாங்க. டிவைட் இருக்கிறதுனால இது விகிதத்தில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இது எப்படி எழுதிக்கலாம்? B/C = 15:16. இப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ டிவைடில் இருந்தால் இந்த மாதிரி விகிதத்தில் இருந்தால் டிவைடில் எழுதுவோம். இங்கே டிவைடில் இருக்கிறத என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படியே விகிதத்தில் எழுதிருக்கீங்க. அப்போ ஏபிசிங்கிற 3 வேல்யூ தான். ஏயோட வேல்யூ பாருங்கள், ஏபியோட வேல்யூ இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 4, 5. அதில் பிசியோட வேல்யூ 16, 15, 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா காமன் ஃபேக்டராக மாற்றணும். இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் தான். எப்படி மாற்றுவீங்க? இந்த வேல்யூ பாருங்கள், இங்கே 15 இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதை மட்டும் 15 ஆகிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவல் வந்துடும். ஓகேங்களா? இந்த பிங்கிறத ஒரே மாதிரி ஆக்கணும், அதுதான் கான்செப்ட். அப்போ இங்கே 15 இருக்குது, இதுக்கு காமன் ஃபேக்டர் இருக்கிறதுனால இந்த வேல்யூ அப்படியே 3ஆல் பெருக்கிடுங்க. இதை 3ஆல் பெருக்குனீங்கன்னா 12, இது என்னவாயிரும் அப்படின்னா 15 ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதில் இந்த பியோட வேல்யூ, இப்போ இந்த வேல்யூ தான் என்னது அப்படின்னா இதோட வேல்யூ. இந்த வேல்யூ தான் 3ஆல் பெருக்கி இங்கே எழுதி இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன வேல்யூ வேணும்? ஏயும் சியும் தான் வேணும். அதெல்லாம் A² C² - A² C² + A² தான் இருந்துச்சு. அப்போ இதுலேருந்து ஏயோட வேல்யூ எழுதுங்க 12, சியோட வேல்யூ எடுங்க 16, பியோட வேல்யூ ஈக்குவல் பண்ணாதான் ஏசியோட வேல்யூ எடுக்க முடியும். அதனால ஈக்குவல் பண்ணோம். இப்போ ஏசியோட வேல்யூ எடுத்துட்டோம். ஓகேங்களா? எதால கேன்சல் பண்ணலாம்? 4 வாய்ப்பாடில் அடிக்கலாம் இல்லையா? 4ஆல் அடிச்சிங்கன்னா 3 டைம் இருக்கும். இது 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 4 டைம் இருக்கும். அப்போ A/Cயோட வேல்யூ 3:4. அதாவது ஏயோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4. அப்படியே இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுங்க. இதோட மதிப்பு தெரிஞ்சுக்காக C², 4 ஸ்கொயர் பண்ணால் 16 மைனஸ் ஏயோட வேல்யூ 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இங்கே C² + A². சியோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணுங்க. சியோட வேல்யூ எவ்வளவு? 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ 16 - 9, 16 + 9. இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா 7, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 25. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 7/25. கொடுக்கப்பட்ட தொடரில் பொருந்தாத எண்ணை கண்டறிக. இதுல பொருந்தாத எண் பாருங்க 25. 25 அப்படிங்கிறது 5², 5ஓட ஸ்கொயர் அப்படிதானே? இது 6ஓட ஸ்கொயர், இது 6ஓட ஸ்கொயர், இது 7ஓட ஸ்கொயர், இது 9ஓட ஸ்கொயர், இது 11ஓட ஸ்கொயர், இது 13ஓட ஸ்கொயர், இது 15ஓட ஸ்கொயர். என்ன வித்தியாசப்படுதுன்னு பாருங்களேன். எல்லாமே ஒற்றை எண்களோட ஸ்கொயரா இருக்கு. ஆனால் இது மட்டும் இரட்டை எண்ணோட ஸ்கொயராக இருக்குது. எந்த வேல்யூ? 36. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 36. ஓகே பாருங்க. ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். பி என்பவர் ஏஐ காட்டிலும் 60% அதிக திறனுடன் வேலை செய்பவர் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஓகேங்களா? பாருங்க, ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாளில் செஞ்சு முடிச்சிருவாங்க. பிங்கிறவங்க ஏஐ காட்டிலும் 60% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக வேலை பார்க்கக்கூடியவங்க. அப்போ பி மட்டும் அந்த வேலையை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அவங்க ஒரு வேலையை 12 நாள்ல செய்யறாங்க. அப்போ பிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏயோட ஃபாஸ்டா வேலை பார்க்கக்கூடியவங்க. எவ்வளவு சதவீதம்? 60% அதிகமான வேலையை பார்க்கக்கூடியவங்க. இவங்க 100%, ஏங்கிறவங்க 100% வேலை பார்த்தாங்க அப்படின்னா பிங்கிறவங்க 160% வேலை பார்ப்பாங்க. இவங்களோட 60% என்ன பண்ணுவாங்க? அதிகமான வேலை செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்னா பி. ஓகேங்களா? ஸோ இது வேலை செய்யும் திறன் எவ்வளவு அப்படின்னா வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க 8% வேலை பார்ப்பாங்க. புரியுதுங்களா? இது வேலை செய்யும் திறன். ஓகேங்களா? இதை டைமுக்கு கால்குலேட் பண்ணா நேரத்துக்கு எவ்வளவு நேரத்துல வேலை பார்ப்பாங்க அப்படின்னா இது வேலை செய்யும் திறன்பா. இது 5% பார்த்தாங்க அப்படின்னா இவங்க 8% வேலை பார்ப்பாங்க. இவங்களை விட அதிகமான வேலை செய்யும் திறன் அப்படிங்கிறப்போ இவங்களை விட ஜாஸ்தியா இருப்பா. இது டைமுக்கு, அதாவது இது என்ன பண்ணீங்க அப்படின்னா டைமுக்கு கால்குலேட் பண்ண, நேரத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது என்னவாயிரும் அப்படின்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலா 8:5 வந்துடும். இது அப்படியே என்னவாயிரும்? அப்படியே மாத்தி தலைகீழா 8:5 ஆயிரும். இவங்க 8 மணி நேரம் வேலை பார்த்தாலும் 5 மணி நேரத்துல முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஃபார்மேட்ல வந்துடும். புரியுங்களா? அவ பாருங்க, இப்ப ஏங்கிறவர் பாருங்க, இதோட ஈஸ்டன் கொடுத்துருக்கோம், 8 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ப ஏ என்பவர் 8 பங்கு வேலையை 12 நாள்ல செஞ்சாரு அப்படின்னா 1 பங்கு வேலை அப்படிங்கிறப்ப 12/8 போட்டீங்க அப்படின்னா 3/2 கிடைக்கும். இது எதால அடிச்சு கொடுத்துருக்கீங்க? 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3, இங்கே 2, 3/2. இல்லைன்னா 1.5 நாள்னு சொல்லலாம். 1 பங்கு வேலையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1.5 நாள்லயே செஞ்சிருவாங்கன்னு அர்த்தம். இவங்க என்ன பண்ணுவாங்க? 5 மணி நேரத்துல அந்த வேலையை முடிச்சிருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ 5 இன்ட்டு 1 பங்கு வேலை, 5 இன்ட்டு 1 பங்கு வேலை எவ்வளவு? 3/2. ஸோ 5 இன்ட்டு 3/2 போட்டீங்க அப்படின்னா 15/2 வரும். இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா கலப்பு பின்னமா மாத்துங்க.
ஓகேங்களா? 15 என்ன பண்றீங்க 2ஆல வகுக்கிறீங்க. வகுத்தா 7 டைம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 14 பேலன்ஸ் 1. ஈவு இங்கே வந்துடும், மீதி மேலே வந்துடும். எதால வகுத்தமோ அந்த வகுத்தி கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ கலப்பு பின்னத்துக்கு மாற்றினீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் என்னது 7 1/2 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். 5 பவர் a ஈக்குவல் டு 6, 6 பவர் b ஈக்குவல் டு 7, 7 பவர் c ஈக்குவல் டு 5 எனில் ஏபிசியின் மதிப்பு. ஓகேங்களா? கொடுத்துருக்க ஃபார்மேட் எப்படி எழுதிருக்கேன், 2 சைடு லாக்ரிதம் எடுங்க. 2 சைடு லாக் எடுத்தீங்க அப்படின்னா லாக் 5 பவர் a ஈக்குவல் டு லாக் 6, லாக் 6. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு லாக் எடுங்க, அந்த சைடு ஈக்குவலுக்கு அந்த சைடு லாக் எடுங்க. ஈக்குவலுக்கு இந்த சைடு லாக் ஆஃப் 7c ஈக்குவல் டு லாக் ஆஃப் 5. ஓகேங்களா? லாக்ல பொறுத்த வரைக்கும் பவர் வேல்யூ எங்கே வந்துடும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்துடும். அதாவது லாக் p பவர் a இருந்துச்சு அப்படின்னா இந்த பவர் வேல்யூ இங்க முன்னாடி வந்துடும். a லாக் b அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ பவர் வேல்யூ ஃப்ரண்ட்ல எழுதிருங்க. இங்கே ஏ ஃப்ரண்ட்ல எழுதுங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறதுல பிஎஃப் ஃப்ரண்ட்ல எழுதுங்க. இங்கே இருக்கிறதுல சிஏ ஃப்ரண்ட்ல எழுதுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருங்க. ஏன்னா ஏபிசியோட வேல்யூ தான் தேவைப்படுது. ஸோ இங்கே ஏ இருக்கு, இங்கே பி இருக்கு, இங்கே சி இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெருக்குங்க. அதே மாதிரி ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கிறத ஈக்குவலுக்கு அந்த சைடு பெருக்குங்க. அப்போ என்னவாயிரும் இந்த லாக் 5க்கு இந்த லாக் 5 கேன்சல் ஆகும், இந்த லாக் 6க்கு இந்த லாக் 6 கேன்சல் ஆகும், இந்த லாக் 7க்கு இந்த லாக் 7 கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ இன்டூ பி இன்டூ சி மட்டும் இருக்கும். ஸோ அதை ஏபிசி ஈக்குவல் இந்த சைடு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ட்டில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏபிசியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 1. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டை இந்த மாதிரி யாராச்சும் எழுதுவாங்களா? இந்த மாதிரி எழுத முடியுமா? எப்படி தான் எழுத முடியும்? இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூலாம் இன்ட்டு பண்ணி தான் எழுத முடியும். இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே இது எல்லாமே கான்ட்ரடிக்ஷனாக தான் இருக்கு. பவர் வேல்யூவை பவரில் தான் எழுத முடியும். எப்படி உள்ள கொண்டு போய் எழுத முடியும்? புரியுதுங்களா? இந்த 8% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 2000 என்ற தொகை இரட்டிப்பாக மாறுவதற்கு ஆகும் காலம். இரட்டிப்பு அவ்வளோதான். இந்த அசல் நமக்கு தேவையே கிடையாது. ஒரு தொகை இரட்டிப்பாகச்சு அப்படின்னா என்ஆர் ஈக்குவல் டு 100. அதுவே மும்மடங்கு ஆச்சு அப்படின்னா என்ஆர் ஈக்குவல் டு 200. அப்படி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்க்ரீஸ்மெண்ட்டே போகலாம். ஓகேங்களா? நமக்கு எத்தனை ஆகுது, இரட்டிப்பாகுது ஒரு தொகை. இப்போ என்ஆர் ஈக்குவல் டு 100. இப்போ என் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 ஈக்குவல் டு 100. 8ஆல் இதை அடிச்சு கொடுங்க. ஓகேங்களா? எதில் அடிக்கலாம், 4ஆல் அடிச்சிங்கன்னா இங்கே 2, இங்கே அடிச்சிங்க இதுனா 25. ஸோ 25/2 இதை அப்படியே கலப்பு பின்னமாக மாற்றுங்க. கலப்பு பின்னமாக எடுத்து 25 2ஆல் வகுங்க. 12 டைம் போட்டீங்க அப்படின்னா 24. ஸோ ரிமைண்டர் அளவு 1. ஓகேங்களா? இந்த ஈவு இங்கே வந்துடும், மீதி மேலே வந்துடும். எதால வகுத்தமோ அந்த வேல்யூ கீழே வந்துடும். ஸோ 12 1/2 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் 60% அதிகரிக்கிறது. அதன் அகலமானது எத்தனை சதவீதம் குறைந்தால் அதன் பரப்பளவு முந்தைய பரப்பளவை போலவே இருக்கும்? ஒரு செவ்வகத்தோட நீளம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 65% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதோட அகலத்தை எவ்வளோ குறைச்சா அந்த பரப்பளவு முன்பை போலவே இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், கவனிங்க. செவ்வகத்தோட பரப்பு L × P. நான் பழைய பரப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுவும் 100% இருக்கு, இதுவும் 100% இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டோட்டல் எவ்வளவா இருக்கும், இதோட பரப்பு 10,000 இருந்திருக்கும். இப்போ புதிய பரப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது இந்த நீளம் மட்டும் என்னவாயிடுச்சு அப்படின்னா 60% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இது 160 ஆயிடுச்சு. இந்த 100ல் எவ்வளவோ குறைச்சா இது ஈக்குவலா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100 மைனஸ் அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் குறைக்கிறாங்கன்னு தெரியாது இல்லையா, அதனால அந்த 100 மைனஸ் X% எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? இதுல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால இதை கூட்டியிருக்கேன். இதுல என்ன பண்ணியிருப்பாங்க, குறைத்தால் எத்தனை சதவீதத்தை குறைத்தால். அப்போ இதில் என்ன பண்ணணும், 100% எவ்வளவோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ 100 மைனஸ் X ஈக்குவல் டு இதோட அளவு மாறக்கூடாது, அதோட பரப்பளவு. ஸோ அதனால 10,000 அப்படியே எழுதியிருக்கும். ஓகேங்களா? இப்போ 100 மைனஸ் X மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 160 சரி பெருக்கல் இருக்கிறது என்னவாகும், வகுத்தல்லவும். ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணி கொடுத்துருங்க. 1000 16ஆல் வகுங்க. வகுத்த நடக்குது 62.5 கிடைக்குது. ஸோ 62.5. இந்த பாருங்க, இந்த மைனஸா இருக்க எக்ஸ்கிட்ட வந்து என்னவாகும் அப்படின்னா பிளஸ் ஆகும். இந்த பிளஸ்ஸா இருக்க வேல்யூ கிட்ட வந்து என்னவாகும் அப்படின்னா மைனஸ் ஆயிரும். அப்போ X ஈக்குவல் டு 100 மைனஸ் 62.5. இதை கழிச்சிங்க அப்படின்னா 37.5. இது எப்படி எழுதலாம், 5 அப்படிங்கிற வேல்யூ வச்சுனாலே 1/2 எழுதிடலாம். அப்போ 37 1/2%. ஆன்சர் அது 37 1/2% அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ரூபாய் 53 ஏபிசி என்ற மூவருக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஏ என்பவர் பி பெறுவதை காட்டிலும் 7 ரூபாய் அதிகம் பெறுகிறார். பி என்பவர் சியை காட்டிலும் 8 ரூபாய் அதிகம் பெறுகிறார் எனில் அவர்கள் பெற்ற தொகையின் விகிதங்கள். ஓகேங்களா? ஏபிசி அப்படிங்கிற 3 பேருக்கும் இந்த 53 ரூபாய் பிரித்து கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா? எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏங்கிறவர் அவங்க ஏ என்பவர் பியை காட்டிலும் 7 ரூபாய் என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகமா வாங்குறாங்க. பி என்பவர் சியை காட்டிலும் 8 ரூபாய் அதிகமா வாங்குறான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சி எவ்வளவு பெறுவாருங்கிறது தெரியாது. ஸோ நான் சியோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சியை விட இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 8 ரூபாய் அதிகம் பெறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே எக்ஸ் பிளஸ் 8 சிஐ காட்டிலும் இவங்க 2 ரூபாய் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க அதோட ஒரு 8 ரூபாய் ஜாஸ்தியா வாங்குறாங்க. அப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எக்ஸ் பிளஸ் 8. இவங்களை விட என்ன பண்றாங்க அப்படின்னா ஏங்கிறவங்க 7 ரூபாய் இன்னும் 7 ரூபாய் ஜாஸ்தியா வாங்குறாங்க. அப்போ இதோட ஒரு பிளஸ் 7 போட்டீங்க அப்படின்னா 8 பிளஸ் 7 15. அப்போ எக்ஸ் பிளஸ் 15 எக்ஸ் பிளஸ் 8 அது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் எவ்வளவு அப்படின்னா அந்த 53 ரூபா. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா தான் 53 அப்படிங்கிறப்போ இது எக்ஸ் இது ஒரு எக்ஸ் இது ஒரு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் போட்டீங்கன்னா 3x அந்த 15ஐயும் இந்த 8ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 23 ஈக்குவல் டு இந்த 53 ரூபா. ஓகேங்களா? அந்த பிளஸ் 23 போனா மைனஸ் 23 ஆகும். 53 23 ரூபா போச்சு அப்படின்னா 30 ரூபா. அப்போ இதை 3 பெருக்கலுக்கு வகுத்தல் வரும். அடிச்சு கொடுத்தீங்கன்னா 10. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10. இந்த ஃபார்மேட்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் 15 25 10 பிளஸ் 15 25 10 பிளஸ் 8 18 15 10 ரூபா. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 53 ரூபா கிடைக்கும். ஸோ எப்படி குறிச்சிருப்பாங்க அப்படின்னா ஏங்கிறவங்களுக்கு 25 ரூபா பிங்கிறவங்களுக்கு 18 ரூபா சி அப்படிங்கிறவங்களுக்கு 10 ரூபா அப்படின்னு இந்த ஃபார்மேட்டை பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு கூம்பு ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை மூன்றும் ஒரே அளவை கொண்ட அடிப்பகுதியும் சமமான உயரத்தையும் உடையவனாய் உள்ளன. அதன் கன அளவுகளின் விகிதம். கூம்போட கன அளவு என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். அரைக்கோளத்துக்கு என்னது? 2/3 பை ஆர் கியூப். கோளம்னா 4/3 அரைக்கோளம் அப்படின்னா 2/3 பை ஆர் கியூப். பேர கொடுத்துருக்காங்க. உருளைக்கு கன அளவு என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹச். இதுக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். உருளைனா வெறும் பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேங்களா? இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹச் ஆர் எல்லாமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? அப்ப இந்த என்ன எடுத்துக்கலாம்? ஆர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலேன். ஆர் ஸ்கொயரோட இந்த ஆர் சேரும்போது அனுவாயிரம் ஆர் கியூப் ஆயிரும். அப்ப இங்கேயும் பை ஆர் கியூப் இருக்கும் இங்கேயும் பை ஆர் கியூப் இருக்கும். இந்த என்ன எடுத்துக்கு ஆர் எடுத்துக்கும் போது இதோட சேரும்போது என்னவாயிரும்? ஆர் கியூப் ஆயிரும். அப்ப இது எல்லாமே என்னவாயிரும் அப்படின்னா பை வேல்யூஸ் எல்லாமே கேன்சல் ஆயிட்டு என்ன மட்டும் தான் இருக்கும்? 1/3 2/3 இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்ப கீழே இருக்க வேல்யூ காமன் ஆக்குனீங்க அப்படின்னா தான் ஈஸ்ட் பிரகாரம் எழுத முடியும். இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணுங்க? இந்த மேல இருக்க வேல்யூ 3ஆல பெருக்கி 3ஆல வகுத்துங்க. அப்போ ஒரு 3 இங்கேயும் 3. இப்ப பாருங்க கீழே இருக்க ரிமைண்டர் கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ கீழே இருக்க வகுத்தல் இருக்க வேல்யூ எல்லாம் எப்படி இருக்கு? இந்த டினாமினேட்டர் வேல்யூ எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. அப்ப மேல இருக்க வேல்யூ விகிதத்தில் எழுதிருங்க. அப்போ 1:2 இங்க 3ஆல பெருக்கி வச்சிருப்போம். ஸோ 3. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 1:2:3. ஓகேங்களா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்.